அமெரிக்காவுக்கு போய் இறங்கிட்டோம். எங்களுக்கு ரூம் எல்லாம் குத்துட்டாங்க. பைசார் ஹோட்டல போய் சாப்பிட்டு கிஃப்ட் பார்த்து தூங்கிட்டோம். கேள்வி கேட்க கூப்பிட்டாங்க. முதல்ல ஆந்திராக்காரனை கூப்பிட்டாங்க. டேய் உனக்கு 10 கோடி குத்தா என்னடா பண்ணுன்னு கேட்டாங்க. அவன் முதல்ல சிரஞ்சீவி சொன்னான், திருப்பதிக்கு ஜனங்களும் வச்சாலு எல்லாருக்கும் நான் ஹோட்டலில் சாப்பாடு செஞ்சு போட்டலாம் இலவசமாக ரூம்பு கும்பு அப்படி ஏதோ ஒன்று சொன்னான் அவன். ஏதோ இலவசமா சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று செய்ய போற 10 கோடி குத்தா சரி நீ போய் உக்காடுறான்ட்டாங்க. சரி அப்புறம் கேரளாக்க மம்டி கூப்பிட்டாங்க. அவரை கூப்பிட்டாங்க. டேய் 10 கோடி குத்தா நீ என்ன பண்ணுன்னு கேட்டாங்க. நான் சபரிமலை வர பக்தருக்கு இலவச டாக்ஸியில் விடுவேன். ஓ இலவசமா? ஆமா, அங்கங்க இலவசமாக எல்லாத்தையும் செய்வேன், அன்னதானம் போடுவேன் அப்படின்னா அவர் சரி பரவாயில்ல இது நல்ல தண்ணி போய் உக்காடுறாங்க. ஆமா, அது தமிழ்நாட்டுக்காரர் கோஞ்சாம என்ன கூப்பிட்டாங்க. என்ன கூப்பிட்டு கேட்டாங்க. ஆமா 10 கோடி குத்தா நீ என்னடா பண்ணுன்னு கேட்டாங்க. அப்படின்னு உன்னை கேட்டாங்க. தமிழ்நாட்டுக்காரர்ல என்னடா பண்ணுன்னு கேட்டாங்க. 10 கோடி சரியாக்குதா இல்லையான்னு எண்ணி பாப்பேன். நீ வேலைக்கு ஆக மாட்டேன் போனா கம்பெனி இல்லைன்னா அது போல 4 கம்பெனி நான் ஆரம்பிச்சிருப்பேன். நான் என்ன பண்றது? சரி பரவாயில்ல விடு.